வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு நம்ம நெத்திலி மீன்ல சில்லி எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போறோம். நெத்திலி மீன் சில்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சதாவே இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சில்லிக்கு நான் 250 கிராம் நெத்திலி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா மீனில் நம்ம நல்லா உப்பு காரெல்லாம் பிடிக்கிறதுக்காக நடுவில் கோடு போடுவோம். இதில் அப்படி போட வேண்டாம், ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இது உடஞ்சிரும். அதுக்காக தான் இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நம்ம வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இனி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டு எடுத்துக்கலாம். மீனை போட்ட உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹையாக இருந்தால் சீக்கிரமாக கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு சைடு வெந்திருக்குங்க. நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மீனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இறைச்சியை விட இந்த மாதிரி கடல் வகை உணவுகள் உடலுக்கு ரொம்பவுமே நல்லது, ஆரோக்கியத்தை கொடுக்கும். கடல் வகை உணவில் பார்த்தீங்களா, அதுவும் நெத்திலி மீன் ரொம்பவுமே நல்லதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கிறனால இது இதய நோய் வராமல் தடுக்குது. அப்படி இதய பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை தாராளமாகவே எடுத்துக்கலாம். இந்த நெத்திலி மீனில் விட்டமின் இ சத்துக்கள் இருக்கிறனால இது சரும நோய் வராமல் தடுக்குதுங்க. சரும நோய் பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். அது சீக்கிரமாக சரி செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது எலும்புகளுக்கும் பற்களுக்கும் ரொம்பவுமே நல்லது. இதில் விட்டமின் ஏ சத்துக்கள் அதிகமாக இருக்கிறனால கண் பார்வை குறைபாடு வராமல் தடுக்குதுங்க. இதை நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். வயசானவங்களுக்குமே தாராளமாக கொடுக்கலாம். இதில் முள்ளும் பெருசாக இருக்காது. சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது கலோரிஸ் கம்மியாக இருக்குது, ப்ரோட்டீன் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.